ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெல்கம் டு ஆர்கே ஓடினஸ் சேனல். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஏற்கனவே நம்ம P20 சவுண்ட்கோரோட P20 ஹெட்செட் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ரிவ்யூவில் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்துச்சு, பேட்ரி எப்படி இருந்துச்சு, இது எப்படி கேரி பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வியர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி கம்ஃபர்டபுள் சவுண்ட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேரி பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால நம்மளுக்கு கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம பாக்கெட்டில் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான முக்கியமான விஷயம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இது வந்து ரொம்ப கிளாஷியாக இருக்கனால எங்கே ஸ்க்ராட்ச் ஆகுமோ அப்படிங்கிறது ஒரு ஃபியர்னஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுவும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட், இது ரொம்ப சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பட்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்மாலு, மீடியம், பிக் சைஸு அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நெக்ஸ்ட்டு இதனோட சார்ஜ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டைப் சி கொடுத்துருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்து டைப் சி கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இது வந்து அட்வான்ஸாக இருக்கிறது இது ஒன்று. ஸோ நிறைய இதில் வந்து இன்னமும் மைக்ரோ யூஎஸ்பி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப அப்படி இல்லாமல் இதில் டைப் சி கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு ஆப்ஷன். அதுவும் போக வந்துட்டு இது எவ்வளோ நேரம் சார்ஜ் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஹவரில் ஃபுல் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பேட்ரி லைஃபுக்கு போகணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பேட்ரி வந்து 10 ஹவர்ஸ் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன் டைம் சார்ஜஸில் ஹெட்செட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க கேஸில் போட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 30 ஹவர்ஸ் டைம் வருது. ஸோ 30 ஹவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எல்லா டைமும் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ட்ரை ஆகிறதே கிடையாது. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ட்ரை ஆனதே கிடையாது. ஸோ ஒரு வாட்டி நான் சார்ஜ் பண்ணேன்னாக்கா 3 டேஸ் 5 டேஸ் வரைக்கும் நான் சார்ஜ் திரும்ப போடுறதில்ல. ஸோ திரும்ப அதுவே வந்து ட்ரை ஆகிடுச்சின்னு எனக்கு ஆப்ஷனே கொடுக்குறதில்ல. ஸோ 2 டேஸ் கழிச்சு நானே லைட்டாக சார்ஜ் போட்டுப்பேன். ஸோ ஒரு 1/2 ஹவர் அந்த மாதிரி சார்ஜ் போட்டு வச்சுப்பேன். ஸோ அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ வந்து பேட்ரி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளோட கால்ஸ் குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏஏ ஹால்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட்டு இப்போ கால் பண்ணுறது, பேசுகிறது, இது எல்லாமே வந்துட்டு இதில் தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கிறத கூட இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நான் எடுக்கிறேன். அது நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியரன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அன்பாக்சிங் பண்ணும்போதே ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு நான் இதனோட வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதனோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரொம்ப நல்லா இருக்குது. அன்பாக்சிங்கில் வந்து தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி இதை 1 வீக்காக யூஸ் பண்ணும்போதும் இதுவும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஆப்பில் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு தேவையான மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்லையும் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் அடுத்த ஆப் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நர்சஸ் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் நிறையா இருக்கும். உங்களோட ரிலேட்டிவ்ஸு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலியில் யாராவது நர்ஸாக இருந்தாக்கா எப்படி ஃபாரின் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக நான் போடுவேன். ஸோ இப்போ இது வந்து சவுதியில் வாங்கியிருக்க ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். இப்போ சவுண்டு பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கனால இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது கேரி பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதனோட ஆப் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வாங்க எப்படி ஆப் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சவுண்ட்கோர்ன்ற ஆப் இருக்கும். இது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா இப்போ நான் ஹெட்செட் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அதில் கனெக்டட்னு வருது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணல அப்படின்னாக்க ஆட் டிவைஸ் கொடுக்கும்போது அதில் சர்ச் பண்ணிவிட்டு இப்போ ஆட் டிவைஸ்ன்னு கொடுத்தாக்க அதில் இந்த மாதிரி சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணிவிட்டு நமக்கு என்ன டிவைஸ் இருக்கோ அந்த டிவைஸ் காமிக்கும். இப்போ என்கிட்ட P20 இருக்கிறதுனால கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை நான் காமிக்குது. சரிங்களா? இப்படி தான் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டுமே காமிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க
உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ பேட்ரி இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈக்குவலைசர். ஸோ இதுதான் ஈக்குவலைசர். இப்போ ஈக்குவலைசருக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா பேஸப் இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பேஸப் நார்மல் பேஸாக வேணுமா இல்லை நல்ல ஹை பேஸ் வேணுமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அக்கோஸ்டிக், பேஸ் ரெடியூசர், கிளாசிக்கு, ப்ராடக்ட்டு, டான்ஸ், டீப்பு, எலக்ட்ரானிக், ஃப்ளாட்டு, இந்த மாதிரி ஒரு 20 மாடலான ஈக்குவலைசர் இருக்குது. உங்களுக்கு எந்த இது வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டான சாங்கு, சில சாங் வந்து நல்லா பாப் சாங்காக இருக்கும், சில சாங் வந்துட்டு ஜாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணி கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ட்ரோல் பட்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நான் லெஃப்ட்டில் வச்சுருக்கேன், இப்போ ரைட்டில் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணும், டபுள் டேப் பண்ணும்போது என்ன வேணும், அடுத்து டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணும்போது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்டுக்கு எப்படி வைக்கணும், லெஃப்ட்டுக்கு எப்படி வைக்கணுங்கிறத நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை தான் பாருங்கள். வால்யூம் அப் பண்ணிக்கலாம், வால்யூம் டவுன் பண்ணிக்கலாம், ப்ளே, பாஸு, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்குது. இது மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைன் டிவைஸ். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபைன் டிவைஸ் இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஏதாவது நீங்கள் ஹெட்செட்டு காதில் வச்சுருக்கீங்க, போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க, ஸோ அது வந்து எங்கேயாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த இடத்துல ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து சவுண்டு வரும். இதில் முக்கியமாக ஒரு நோட்டபிளான விஷயம் மேலே இருக்குது பாருங்கள். ஸோ டூ நாட் யூஸ் இயர்பட்ஸ் வைல் யூஸிங் திஸ் ஃபீச்சர் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹியரிங் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நான் படித்து பார்த்தேன். ஸோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது நல்ல சவுண்டு ஹையாக வருது. ஏன்னா இப்போ எங்கேயாவது இருக்கிற பொருள் கண்டுபிடிக்கணும்னா அது சவுண்டு விடும்போது நம்ம அதை போய் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸு இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து கேம் பிளேயர்ஸுக்கெலாம் நல்ல ஒரு இது. கேம் விளாட்றீங்க, நீங்கள் அதிகமாக கேம் விளாட்றீங்க அப்படின்னாக்க உங்களோட வாய்ஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது, கேம் மோடில் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்ஷனு. ஸோ இதில் வந்து கேம் மோடை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா கேம் மோடுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் கேம் விளாட்லாம். இப்போ எனக்கு தேவையில்லை, நல்லா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்படி தாங்க. இதில் வந்து நீங்கள் அடிஷ்னல் செட்டிங்ஸ் பார்க்கணுன்னாக்கா மாடல் நேம் இப்போ P20 இருக்குது, அதில் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இப்போ வெர்ஷன் வந்து இது அப்டேட்டட் வெர்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு வந்து அப்டேட் வெர்ஷன் கேட்குதோ, இல்லை மொபைல் எப்படி அப்டேட் பண்ணணும்னு கேட்குதோ, அது மாதிரி இந்த ஆப்புக்கும் அப்டேட் வெர்ஷன் கேட்கும். நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அதை வந்து அப்டேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தாங்க. ஸோ இதுதான் இதனோட ஆப்பிள் ஃபுல் டீட்டெயில்ஸு. ஓகே, இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. ஸோ இது டோட்டலாகவே 10mm ட்ரைவ் தான் அப்படிங்கிறதுனால எனக்கு காதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சவுண்டு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம யூடியூப் சேனலுக்காண்டி. ஸோ இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ளூடூத் ஒயர்லெஸ் ஹெட்செட்டு வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா இது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ஒரு ஆப்ஷன். நானும் இதை நிறையா ரிவ்யூ பார்த்து தான் நான் இதை வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ என்னோடய ஒப்பீனியன் இது பெஸ்ட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இது நான் இங்கே வந்து 67 ரியாலுக்கு வாங்கியிருந்தேன். ஸோ 67 ரியால்னு நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது இந்தியன் மணியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்லாயிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. புதுசாக வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மாதிரி சின்ன யூடியூப் சேனலு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களோட வியூவர்ஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்.